சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள வைஷ்ணவா கல்லூரியில் வைஷ்ணவா பஜார் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அக்கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் உணவு, விளையாட்டு மற்றும் பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்வதற்காக 150 அரங்குகள் அமைத்திருந்தனர். மாணவ மாணவிகள் தாங்களே தயாரித்த மற்றும் வாங்கிய பொருட்களை லாபம் வைத்து விற்றனர். வளையல்கள், கைப்பை, கைகடிகாரம், ஆடைகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. மண் சார்ந்த உணவுப் பொருட்களும் பழச்சாறு, நொறுக்கு தீனி வகைகளும் இடம்பெற்றன. குறைவான நேரத்தில் 20 பானிபூரி சாப்பிடும் போட்டி போன்ற போட்டிகளும் நடத்தப்பட்டன. அழகு சாதன பொருட்களை வாங்கி அணிந்து பலர் அழகு பார்த்தனர். மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து கடைகளுக்கு சென்றனர். பென்சிலில் பிடித்தவர்களின் பெயர்களை எழுதி சிறிய கண்ணாடி குடுவையில் போட்டு கொடுத்ததை பலர் விரும்பி வாங்கி சென்றனர். டிஜி வைஷ்ணவா காலேஜ் வந்து நல்ல ஒரு எக்ஸ்போஜர் மாதிரி கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் இது ஒரு வெரி நைஸ் எஃபர்ட் அவங்க போட்டது. லைக் சென்னை ட்ரேட் சென்டர் மாதிரியே ஒரு ஸ்டால் மாதிரி போடுறதுனால உள்ள நம்ம வெளியில் வாங்குற கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் விட உள்ள ஸ்டால்ல இருந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நல்லா கற்றுக்கலாம். நான் பாலாஜி காலேஜ்லேருந்து வரேன். இங்கே வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து இப்போது ஒரு ஸ்டால்லையும் ஒரு இது புதுசாக கற்றுக்கலாம். இது போன்ற நிகழ்ச்சியால் மாணவர்களின் விற்பனை திறன், விளம்பர யுக்தி ஆகியவை மேம்படுவதாகவும் வேலைக்கு செல்லும் போது அவை பயன்படும் என்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். இது 2வது வாட்டி டிஜி வைஷ்ணவ் காலேஜில் பண்ணுறோம். மெயினாக இந்த ப்ரோக்ராம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, பசங்க ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். காலேஜ் படிக்கிற வயசுலேயே இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட்னா என்ன, இதிலேருந்து என்ன அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும், எப்படி விற்கணும், அதெல்லாம் பசங்க இப்போவே கற்றுப்பாங்க. மெயின் மோட்டோ ஆஃப் திஸ் வைஷ்ணவ் பஜார் இஸ் டு டெவலப் அண்ட் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் for the entrepreneurship. இந்த நிகழ்ச்சிக்கு மாணவ மாணவியர் தங்களது மாற்றுக் கல்லூரி நண்பர்களுடன் பெற்றோரையும் அழைத்து வந்திருந்தனர். நண்பர்கள் குழுவாக நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். 2 நாட்களாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் 12,000க்கும் மேற்பட்ட பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாபுவுடன் செய்தியாளர் ராஜேஷ்.